ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பண்ணுறதை எப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட பேர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பன்னீர். அதாவது கருவேப்பிலை தான் அதோட மெயின் இன்க்ரீடியண்ட், அண்டு பன்னீர் வச்சு பண்ணுறோம். கருவேப்பிலையும் பன்னீரும் தான் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இதோட தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறையை நம்ம பார்த்துக்கலாம். நான் 2 பன்னீர் ஸ்லைசஸ் வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 1/2 இன்ச்சு விட்த்தில் நான் 1 இன்ச் லென்த் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஒரு 9 பீசஸ் வந்திருக்கு. அந்தளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் 3 போட்டிருக்கேன். ஸோ 27 பீசஸ். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயை வச்சு நல்லா பற்ற வச்சு ஹீட் பண்ணியாச்சு. அதில் நான் ஆயில் சேர்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்க்ரீடியண்ட்டை நம்ம இதில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஆயிலை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸை காட்ட போகிறேன். ஏன்னா இது ஹீட் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 ஸ்லைஸ் பன்னீர் குட்டி குட்டி பீஸாக நான் காமிச்ச டைமென்ஷன்ஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் பெருசாக போடுறதுனாலும் போடலாம். அது போக ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியன் ஃபைன்லி சாப்டு, கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 இல்லைன்னா 8 காய்ந்த மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் 4 கருவேப்பிலையோட, பூண்டு ஒரு 20 பல், 15 இல்லைனா 20 பல் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி ஒரு 10 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, மல்லி விதை, பட்டை 4, ஒரு 8 லவங்கம், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துப்போம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வருது, நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை கழுவுனதுனால நமக்கு தண்ணி இருக்கும். லைட்டாக என்ன தான் உதறினாலும் வெடிக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் பொரிஞ்சவொடனே மறுபடியும் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் போடும்போது கவனமாக போடுங்க. ஏன்னா நம்ம கழுவிட்டு போடுறதுனால அதுக்கு ஈரம் எண்ணெயில் பட்ட உடனே நிறைய வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வெடிக்கும் போது பார்த்து கவனமாக இருங்க. இப்போ நம்ம நல்லா ஒரு 7 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் பொரிஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம அதை இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் இதை சேர்க்குறேன். இதே மாதிரி அடுத்து நம்ம பூண்டு, காய்ந்த மிளகாய் 2யும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு கூட மிளகாயும் சேர்த்து போடுங்க. மிளகா விதை கூட இதில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் வெடிக்கலாம். அதனால் அதுவும் கொஞ்சம் கவனமாகவே பண்ணுங்கள். இதில் மிளகா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். நமக்கு நல்லா ஒரு டார்க்கு கலர் மாறிடும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். மிளகா நமக்கு ஆயில் மேலேயே மிதக்கிறதுனால ஈஸியாக மிளகா மட்டும் நான் கலெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பூண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 3யும் ஒன்றா தான் பேஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ பூண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனு. இந்த ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள். இந்த ப்ரௌன் வந்தவுடனே
இதையும் நான் எடுத்துடுறேன். நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு நமக்கு 3. இது கொஞ்சம் ஆறட்டும். இன்னொரு பேனை நான் ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் தண்ணிலாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனோடனே நம்ம இதில் ட்ரையாக வந்து மசாலா ஐட்டம்ஸை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். அதனால தான் இதில் ஆயில் ஆட் பண்ணாமல் ட்ரையாகவே நான் ஹீட் பண்ண வச்சுருக்கேன் பேனை. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆயில் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம ஜீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் கடைசியாக மல்லி. ஸோ இது எல்லாமே ஒரு டீஸ்பூன், மல்லி மட்டும் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் ஸ்மோக் வந்துகிட்டே இருக்குது. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. இதை கொஞ்சம் ஆறட்டும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதை ஏன் ஃபஸ்ட்டு அரைக்கிறோம்னா, நம்ம ட்ரையாக அரைக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடுறோம். பாருங்கள், கொஞ்சம் அந்த மல்லி விதை இருக்குது. பட் அது பரவாயில்ல. ரொம்ப ஃபைன் பவுடராக தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த மசாலாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் நம்ம பொரித்து வச்சுருந்த இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அண்டு பூண்டு இதை சேர்க்குறேன். இதில் ரொம்பவே கம்மியாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு நம்ம இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயை ஃப்ரெஷ்ஷாக திரும்ப மறுபடி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம அந்த பச்சை மிளகா அண்டு ஒரு 4 கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே ஆட் பண்ணுங்கள். இது சும்மா வதக்கிட்டு இது கூட நம்ம உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த 1 மீடியம் சைஸ்டு ஆனியன்ஸை நான் சேர்த்துட்றேன். உடனே ரொம்பலாம் வெயிட் பண்ணல. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்க்கறதுனால நமக்கு அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் உடனே நமக்கு ஃப்ரை ஆகிடுது. அதனால தான் உடனே ஆனியனை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஆனியன் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நம்ம அந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்குறேன். அது கூடவே இஞ்சி பேஸ்ட்டையும் கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் நல்லா ட்ரை ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சளையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரியும் இதிலே சேர்த்துக்கிறேன். நமக்கு முந்திரி எதுக்கு சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரெசிபியை சாப்பிடும்போது நமக்கு நடுவில் அங்கங்கே எதிர்பாராமல் நமக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த கேஷ்யூஸ் நம்ம சேர்க்குறது. ஸோ நமக்கு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக அரைச்ச அந்த ஒரு மசாலாவை பேஸ்ட்டை நான் சேர்க்குறேன். இதில் நம்ம பெருசாக வந்து தண்ணி விடவே போகிறதில்ல. நான் அந்த மிக்சியில் இந்த பேஸ்ட்டை இந்தளவுக்கு திக்காக அரைச்சிட்டு கொஞ்சோண்டு அந்த ஜாரில் இருக்கிற மசாலாவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு அலசினேன். அந்த கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான் இதில் சேர்க்குறேனே.
ஏன்னா நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஸ்டார்டர், அதனால் கிரேவியாக நம்ம பண்ண தேவையில்லை. கிரேவியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தண்ணியே சேர்க்காமல் ட்ரையாகவே தான் நான் இதை சாட்டே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த பன்னீரை சேர்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அது 2 ஸ்லைஸ் பன்னீரையும் நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பவுலில் ஃபுல்லாகவே இல்லை கொட்டிட்டேன். எல்லா பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணி இந்த பேஸ்ட் மசாலா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கிண்டிக்கலாம். மேக்ஸிமம் பன்னீர் உடையாத அளவுக்கு பொறுமையாக திருப்பி விடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு டிஷ்ஷு, பன்னீருங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்து மறுபடியும் இன்னொரு மிக்ஸ் கொடுக்குறோம். இந்த டைம்லேயும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கோங்க. பன்னீர் வந்து லைட்டாக உடைய தான் செய்யும், பட் கவலைப்பட வேணாம், பொறுமையாக கிண்டுங்க. நிறைய பீஸ் நமக்கு உடையாமே இருக்கும். ப்ளஸ் வந்து இது பெரிய க்யூப்ஸாக போடுறோன்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க பெரிய க்யூப்ஸாக போட்டுக்கோங்க. அது வந்து பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் நான் விட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணாலே போதும். நம்மளோட கருவேப்பிலை பன்னீர் தயார். அழகாக பவுல் பண்ணி நான் வச்சுட்டேன். இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இதோட டேஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இது லிவர் ஃப்ரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், என் ஒய்ஃப் எல்லாருமே சாப்பிட்டோம் வீட்டில். ஒரு நான்வெஜ் ரெசிபி அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருந்தது உண்மையாகவே. நான் கூட அம்மா ஓவராக சொல்கிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல டேஸ்ட் இருந்தது. ஒரு கருவேப்பிலை போட்டு பன்னீர் போட்டு இந்த ஒரு ஸ்டார்டர் டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த டிஷ்ஷை பற்றி மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் கூட பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.